நூறு சாமியில் சக்தி நீங்கள் எப்படி கமிட் ஆனீங்க? 2016ல் இந்த ஃபோன் ஸ்க்ரீனில் ஆரம்பிச்சது தான் என்னோடய வாழ்க்கை. அப்போ எனக்கு மீடியா கனவுலாம் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே சிவா அண்ணா ரொம்ப பிடிக்கும். ஒரு விஜேவா வந்து பேசணும். ஏன்னா நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட். ஸ்கூல் டைம்லலாம் வந்து என்னை போட்டு மண்டையிலே கொட்டி கிளாஸ் லீடர் வேறு நான் இருப்பேன். என்னை பேச விடாமல் ஒரு மாதிரி ஐசோலேட் ஆன மாதிரி ஒரு ஜோன். அப்புறம் இந்த ஸ்க்ரீன் மூலமாக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறினேன். யாருமே நான் கூட என்னை பார்க்குற ஒரு 30 பேர்கிட்ட நான் லைவில் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஆரம்பிச்சு தான். பட் மீடியா கனவு, நடிக்கணுன்ற கனவுலாம் இல்லை. ஸோ 2020ல் இந்த குக் கோமாளின்ற ஷோ மூலமாக வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து அதுக்கப்புறமா ஃபரானான ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணி இப்போது கிஸ்ன்னு ஒரு மூவி கவினனோட தம்பியாக பண்ணி அண்ட் நிறைய வெப் சீரிஸ் காணாக்கான காலங்கள் அந்த மாதிரி பண்ணி இப்போது வந்து 3வது படம் நூறு சாமியாக அமைஞ்சது வந்து முன்னாடி நான் இவ்வளோ நாள் பண்ண எல்லா ஒர்க்ஸுக்கும் நான் ரொம்ப சின்சியராக உண்மையாக இருந்திருக்கேன். அதுக்கான பரிசாக கடவுள் கொடுத்ததா இந்த சாமி நூறு சாமியை நான் பார்க்குறேன்.